சிவகாமி, சிவகாமி. என்ன மாமா? அத்தை இல்ல? அத்தை வெளியில போயிருக்காங்க மாமா. வெளியில போயிருக்காளா? எங்க போயிருக்கா? கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் மாமா, ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் வேண்டாம். நீ போய் வேலையை பாரு. சரிங்க மாமா. சிவகாமி, எங்க போயிட்டு வர? ஏங்க, என்ன விஷயம்? இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். வா, போயிட்டு வந்துருவோம். எங்கெங்க போனோம்? என்ன சிவகாமி பேசுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? இன்னும் 2 நாள்ல கேஸ் வராம பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தோம்ல. அது விஷயமா தினாவையும் அவங்க அம்மாவையும் போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அதுக்கு அவசியமே இல்லைங்க. நான் இப்பதான் சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வரேன். என்னது? சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வரியா? ஆமாங்க. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட கூட சொல்லாம நீ பாட்டுக்கு தனியா போய் சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்ற? வேண்டாங்க, நீங்க போய் அந்த பொம்பளை பார்த்து பேச வேண்டாம். அது சரிப்பட்டு வராது. அதனாலதான் நான் சிந்தாமணி வீடு தேடி போய் பேசிட்டு வரேன். அம்மா, சிந்தாமணி வீட்டுக்கு எதுக்கு போன? அது வந்து சொல்லுமா. சிந்தாமணியை பார்த்து என்ன பேசுன? எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? நான் உங்க வீட்டுக்கெல்லாம் போல. இல்லையே, இப்ப நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தியே. அப்பா, நீங்க சொல்லுங்க, எதுக்கு அம்மா சிந்தாமணி வீட்டுக்கு போனாங்க? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா. உங்க அம்மா சிந்தாமணி வீட்டு வழியா வந்தேன்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க வீட்டுக்கு போனேன்னு சொல்லவே இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, உங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு சிந்தாமணி வீட்டு வழியா வந்திருக்கா. அப்போ வாசல்ல நின்னுகிட்டு உங்க அம்மாவை பார்த்து ஜாடமாடியா பேசி வம்புக்கு இழுத்துருக்கா. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏமா, துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு நீ வர வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்த? என்னம்மா நீ? ஆமா, சிந்தாமணியை பார்த்து பேசினேன்னு சொன்னியே, அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க புள்ள தீனா கிட்ட சொல்லி டாக்டருக்கு எதிராக கேஸ் போட வேண்டான்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவா சொல்ற? சிந்தாமணியா அப்படி சொன்னா? ஆமாங்க, நான் டாக்டரை பத்தி எடுத்து சொன்னதும் நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி டாக்டர் மேல கேஸ் போடாம தடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, இப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. டாக்டருக்கு வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டுமே, என்ன பண்ண போறோம்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா, சிந்தாமணி கேஸ் போடாம தடுக்கிறேன்னு சொன்னது சரி. ஆனா தினா, இந்த விஷயத்துல அவங்க அம்மா பேச்ச கேட்கணுமே. கேட்பானா? கண்டிப்பாங்க. அந்த தீனா பைய அவங்க அம்மா பேச்ச மீறி நடக்க மாட்டான். அதுவும் இல்லாம அவங்க வீட்டு பொண்ணு ஜெயந்தி நம்ம வீட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவன் நல்லபடியா வாழணும்ல, அந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா அவங்க டாக்டர் மேல கேஸ் போட மாட்டாங்க, தடுத்துருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்படியோ இந்த பிரச்சனை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சுது. சரி சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. ஹலோ அம்மா, நான் ஜெயந்தி பேசுறேன். சொல்லு ஜெயந்தி. என் மாமியாரு உன்னை பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமா, உன் மாமியார நம்ம வீட்டு வாசல்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வந்த உடனே ரொம்ப பணிவா உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்ன உதவி கேட்டாங்க? அந்த டாக்டர் மேல கேஸ் போட வேண்டாம்னு சொன்னாங்களா? ஆமா, அதான் கேட்டா. நீயும் அண்ணன் கிட்ட சொல்லி கேஸ் போடாம தடுத்துடுறேன்னு சொன்னியாமே. என் மாமியாரு மாமனார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாண்டி, அப்படிதான் சொன்னேன். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் அந்த டாக்டர் மேல கேஸ் போட வேணாம்னு சொன்னேன்? கோவப்படாத ஜெயந்தி. நான் ஒரு கணக்கு போட்டு அந்த டாக்டர் மேல கேஸ் போட வேணாம்னு உன் அண்ணன் கிட்ட சொன்னேன். ஆனா உன் அண்ணன் கேக்குற மாதிரியே இல்ல. கேஸ் போட்டே தீருவேன்னு புடிவாதமா இருக்கான். அதான பார்த்தேன்.
அண்ணன் என்ன லேசுப்பட்ட ஆளா? இவங்க வேணா அந்த டாக்டர் மேல கேஸ் போட மாட்டோன்னு மனசு நிம்மதியா இருக்கட்டும். ஆனா அண்ணன் அவங்க மேல கேஸ போட்டு தெருவுக்கு இழுக்கட்டும். அம்மா, நீ மறுபடியும் அண்ணன் கிட்ட இது விஷயமா பேசாத, ஓகே? உன் அண்ணனும் அந்த சிவகாமியை பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் அதான் சொல்ற. அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கேஸ் போட்டே தீருவான். போடட்டும். அப்பதான் என் மாமியாரோட திமிர அடக்க முடியும். சரி, நான் வச்சிடுறேன். இனிமே அழமாட்டாமா? எல்லாம் அல்ல பாத்து. ஓ, அழக்கூடாது அழக்கூடாது அழக்கூடாது. அழக்கூடாது தங்க, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, தாத்தா பாரு. அழக்கூடாது அழக்கூடாது. ஓ ஓ, இனிமே அழமாட்டான். எல்லாம் அல்ல பாத்துக்குவாரு. கவலைப்படாதீங்க. இந்த தண்ணியை மட்டும் குழந்தைக்கு 3 வேளை கொடுத்துட்டு வாங்க. எவ்வளவுங்க? இதுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லம்மா. நீங்க விருப்பப்பட்டதை அந்த உண்டியல்ல போட்டு போங்க. அல்லாஹ்வுடைய குழந்தைகளுக்கு அது உதவியா இருக்கட்டும். எல்லாம் சௌரியமாயிடும். சரிடா தங்க, சரி சரி சரி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? குடி வந்து 3 மாசம் ஆச்சு. முதல் மாசம் வாடகை மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 மாசம் வாடகை கொடுக்கவே இல்ல. இப்ப என்னன்னா 1 மாசம் வாடகை மட்டும் தரேன், மீதியை அடுத்த மாசம் சேர்த்து தரேன்னு சொல்றீங்க. என்னமோ வாழ்ந்து கட்ட குடும்பமாச்சேன்னு பொறுமையா போனா ரொம்பவும் தான் பண்றீங்க. நீங்க இப்ப காலி பண்ணா நாளைக்கே 5000 ரூபாய் வாடகை வரதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. வெளியில நின்று சத்தம் போடாதீங்க. நாங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவங்க. அக்கம் பக்கத்துல கேட்டா சங்கடமாயிடும். அதெல்லாம் முடியாதுங்க. பொறுத்துக்குங்க ஐயா. நான் வயசானவன், என்னால வேலைக்கு போக முடியாது. ஏதோ என் பொண்ணு சம்பாதிச்சு கொண்டு வரதை வச்சுதான் இந்த குடும்பத்தையே சமாளிச்சிட்டோம். சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன். என் சம்பளமே மொத்தம் 6500 ரூபா தான். உங்க வாடகை 4000 ரூபா கொடுத்தது போக மீதி 2500 ரூபால தான் இந்த மாசம் குடும்ப செலவை பார்க்கணும், அப்பாக்கு மெடிசின்ஸும் வாங்கணும். இந்த மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க சார். அடுத்த மாசம் எனக்கு ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதை விட ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி தரேன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன் சார். இதை வாங்கிக்கோங்க சார். சரிம்மா, வீடு பார்க்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வேணும்னு சொன்னீங்க. பின்னாடி குறைஞ்ச வாடகை இருக்குன்னு சொன்னேன்ல, அங்க போயிருக்கலாம்ல. ஏதோ உங்க குடும்பம் நல்லா வாழ்ந்ததாச்சேன்னு பாக்குறேன். அதுக்காக ஒவ்வொரு மாசம் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது. இந்த பாருமா, இதுவே கடைசியா இருக்கட்டும். தயவு தாட்சணமே பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு கதவை பூட்டிடுவேன். ஜாக்கிரதை. வாங்க அர்ச்சனா. உள்ள போலாம், வாங்க வாங்க. என்னாச்சுங்க நந்தினி? எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்து, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு, இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஹவுஸ் ஓனர் முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னாச்சுங்க நந்தினி? உங்க 2 பேரையும் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாப்பேன்னு சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை? உட்காரலாம். தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றது அர்ச்சனா? எல்லாம் எங்க பொல்லாத நேரம், தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி வசதியான குடும்பத்துல பிறந்தவதான், வசதியான குடும்பத்துல வாக்கப்பட்டவதான். போன இடத்துலயும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன், நல்லா இருந்தேன். என் வாழ்க்கையில என் புருஷனோட தம்பி மூலமா தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்ராட்ல படிச்சுட்டு இருந்தவன் தீபாவளிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தான். என் மாமனார் அவனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி வச்சிருந்தாரு.
தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வெளியில போயிருந்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ரூம்லயே இருந்தேன். அந்த நேரத்துல என் புருஷனோட தம்பி ரவி அவனோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்களோட போதையில வீட்டுக்கு வந்தவன் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டுல வேலைக்கு இருந்த பொண்ணு அமுதாவை பலவந்தப்படுத்தி அவ வாழ்க்கையை சீரழிச்சுட்டான். வேலைக்கார பொண்ணோட அலறல் சத்தத்தை கேட்டு நான் ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தேன். என்னை பார்த்ததும் அந்த பொறுக்கி பசங்க அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் நான் தான் ஃபோன் பண்ணேன். வெளியில போயிருந்த என் மாமனாரும் மாமியாரும் திரும்பி வந்து பதறி போய் அந்த ராஸ்கலை உடனே தூக்குல போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நேர்மாறா நான் என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி அவங்க என் மேல கோவப்பட்டாங்க. பணக்கார பையன் வெளிநாட்டுல படிச்சவன் ஏதோ சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டான், இத பெருசுப்படுத்தாத, நீ பார்த்துதான் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லாத, அந்த வேலைக்கார பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் நஷ்டஈடு கொடுத்தரலாம், விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல அர்ச்சனா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான், அவனை எப்படி சும்மா விடுறதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க இந்த குடும்பத்தோட கௌரவமே போயிடும், இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிற நீ அதுக்கு காரணமாயிடுவேன்னு சொன்னாங்க. என்னை மிரட்டியும் பார்த்தாங்க. ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு நான் உறுதியா இருந்தேன். பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருந்த என் ஹஸ்பண்ட் அப்ப திரும்பி வந்தாரு. வந்தவரு எனக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா என் மாமனார் மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உன் தம்பியோட வாழ்க்கை முக்கியம், நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம்னு பேசி அவர் மனசை மாத்திட்டாங்க. அவர் என்கிட்ட வந்து என் தம்பிக்கு எதிராக சாட்சி சொல்லாத, அந்த வேலைக்கார பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலான்னு சொன்னாரு. ஆனா என் முடிவுல இருந்து பெண் வாங்காம அந்த மிருகங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அந்த தப்பை மூடி மறைக்க முயற்சி பண்ணதுனால என் மாமனாரே இப்ப ஜெயில இருக்காரு. எந்த குடும்பத்திலேயாவது வீட்டுக்கு வாழ வந்த மருமக தான் கொழுந்தனார் மாமனாருக்கு எதிராக சாட்சி சொல்லி அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனா சும்மா இருப்பாங்களா? அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையும் தான் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முக்கியம்னு சொல்லி அவங்க பக்கம் சாஞ்சிட்டாரு. கடைசியா குடும்பம் நடத்துறதுக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லி பொய் சர்டிபிகேட் கொடுத்து என் பொண்ணை டைவர்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கம்மா. என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டவங்க அவங்க உதவியோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்த அப்பாவை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அந்த பிசினஸ் அப்படியே அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அந்த பிசினஸ்க்காக வாங்கின கடன் முழுக்க அப்பா தலையில கட்டிட்டாங்க. அந்த நிலைமையில என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்தப்பதான் எனக்கு செல்வத்தோட ஞாபகம் வந்துச்சு. செல்வத்தை பார்த்து என் கஷ்டத்தெல்லாம் சொல்லலான்னு வந்தப்ப செல்வமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு தெரிஞ்சது. அதனாலதான் எனக்கு நடந்த எந்த விஷயத்தையும் செல்வத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். இந்த மாதிரி நேரத்துல நான் கடனாளியா நிற்கும் போது கடன்காரங்களா என்ன நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம என் பொண்ணுக்கு பாதுகாப்பா இருந்த என் வீட்டை 3 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீட்டை வெறும் 2.5 கோடி ரூபாய்க்கு வித்து எல்லா கடனையும் அடைச்சு மிச்சம் 7 லட்சம் ரூபாய் என் கையில இருந்துச்சு. அப்பதான் நந்தினி வந்து செல்வத்துக்கு ஷெட்ல பெரிய பிரச்சனை, 10 லட்சம் ரூபாய் உடனே வேணும்னு கேட்டா. என்கிட்ட இருந்த 7 லட்சத்தோட இருக்கிற நகை நட்டெல்லாம் வித்து நந்தினி கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டேன். வீட்டை வித்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்க முடியாதே, அதுக்குதான் வாடகைக்கு வீடு பார்த்து இங்க வந்தோம். அப்புறம் லைஃபை ரன் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு கம்பெனில
6500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன். செல்வத்தை கூட எதேச்சியா அந்த ஆபீஸ்ல பார்த்தேன். ஆனா அங்க வேலை பார்க்கறதா காட்டிக்கல, ஃப்ரெண்ட பார்க்க வந்ததா சொல்லி சமாளிச்சிட்டேன். ஊர் உலகத்துல நீதி நியாயத்தோட வாழறவங்களுக்கெல்லாம் இப்படிதான் கஷ்டம் வரும் போல இருக்கு. என் புருஷனும் நியாயத்தோட வாழறதுனால தான் அவருக்கு இப்படி ஒரு கஷ்டம். நீங்க நியாயத்துக்காக போராடினதுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஆனாலும் உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாதுங்க. ஆமா, என் வீட்டுக்காரர் 10 லட்சம் ரூபாய் பணத்துல 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்திருப்பாரு. அந்த பணத்துல நீங்க வாடகை பணத்தை கொடுத்திருக்கலாமே. ஏன் இப்படி வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க? கொடுத்தாரு. ஆனா அர்ச்சனா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது யானை பசிக்கு சோழ பொறி மாதிரி. அர்ச்சனா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன நந்தினி பண்ணணும் சொல்லுங்க. நாங்க இப்ப இருக்கிற நிலைமைய நீங்க நேர்ல பாத்துட்டீங்க. அதனால நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா செல்வத்துக்கு இந்த உண்மை தெரிய வேணாம் அர்ச்சனா. நாங்க கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா செல்வம் மனசுடைஞ்சு போயிடுவாரு. ப்ளீஸ். சரிங்க நந்தினி, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அர்ச்சனா, முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஐயோ இருக்கட்டும், வேண்டாம். இப்ப நான் எதுவும் சாப்பிடுற நிலைமையில இல்ல. சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? குழந்தை அழுதுட்டே இருந்தா, அதான் பாய் கிட்ட ஓதிட்டு போலான்னு வந்தேன். அர்ச்சனா, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த விஷயம் கண்டிப்பா செல்வத்துக்கு தெரியக்கூடாது. சரி, நான் வரேங்க.